ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை விஎன் வீடியோ எடிட்டரில் எப்படி கிரியேட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஎன் வீடியோ எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கும். வீடியோ பேஸ்டுன்னு இருக்கும். அதை சேவ் கொடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு கேலரி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் தான் பேக்ரவுண்ட் இமேஜாக நம்ம லாஸ்ட் வர அந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இமேஜில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ மேலே இருக்க ரேஷியோவை நான் மாற்ற போகிறேன். ஸோ அந்த ரேஷியோவை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் பிளாக்னு இருக்கனால ஸோ அதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ பிளர் ஆப்ஷனில் பேஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 40 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ எஃபெக்ட்ஸ் டேப்பை கிளிக் பண்ணி அதில் ஆர்ஜிபியில் ஃபஸ்ஸி அப்படின்ற எஃபெக்டை வச்சுக்குவோம். இதை லாஸ்ட் வர மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரியான தான் அந்த எஃபெக்ட் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் அந்த மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறேன் இதில். இப்போ இந்த சாங்கோட லென்த் வந்து 3 செகண்ட்ஸ் தான் இருக்கனால, ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் நான் அந்த இமேஜை வந்து இமேஜோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மியூசிக்கும் வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த இமேஜோட எஃபெக்ட்ஸ் வந்து லென்த் சின்னதாக இருந்தனால அது வர மட்டும்தான் அந்த எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறுபடியும் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் லாஸ்ட் வர மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே நமக்கு தேவையான இமேஜஸ்லாம் ஸ்லைட் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும். இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான இமேஜஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேம் அதே இமேஜ் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இமேஜாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால் அதை நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இமேஜை வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கனால இமேஜை சுற்றி நான் ஒரு பார்ட்ரு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் ஆப்ஷனில் போய்ட்டு ஒயிட் கலர் பார்டர் வந்து ஒரு 4 வித்துக்கு வந்து வச்சுக்கிறேன் நான். ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மோஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லூப்புன்னு இருக்கும். அந்த லூப் ஆப்ஷனில் போய்ட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் ஸ்லைட் ஆகி நம்மளுக்கு லெஃப்ட் சைடு போகணும். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து சென்டர் வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த இமேஜுக்கு நம்ம கீ ஃப்ரேம் வச்சு அனிமேட் பண்ண போகிறோம். இமேஜோட எண்டிங் போர்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் கீ ஃப்ரேமு. ஸோ அதுக்கடுத்து இந்த இமேஜோட எண்டில் அந்த இமேஜை லெஃப்ட் சைடு வந்து நகர்த்தி வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கனால இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காக கர்வ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அனிமேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 ஸ்லைடு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற இந்த இமேஜையே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைடோட எண்டில் போய் அந்த செகண்ட் ஸ்லைடை வந்து நான் கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஸ்லைட் ஆகி போனோடனே டக்குன்னு வந்து அடுத்த இமேஜ் வந்துடுது. நம்மளுக்கு வந்து எப்படி வரணும்னா, ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஸ்லைட் ஆகி லெஃப்ட் சைடு போகிறப்ப அடுத்த இமேஜ் வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்லைட் ஆகி சென்டர் வரணும். ஸோ செகண்ட் ஸ்லைடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டாண்டர்ட் கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் இப்போ ரைட் சைடில் அந்த இமேஜை மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி வைக்கிறப்ப நம்மளுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஸ்லைடும் கிடச்சிச்சு. ஒரு ஸ்லைட் நம்ம ஆட் பண்ணணும். செகண்ட் ஸ்லைடை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அதோட எண்டில், அதாவது செகண்ட் ஸ்லைடோட எண்டில் போய் டச் ஆகிற மாதிரி நான் வச்சுறேன். ஃபைனலாக வந்து டைட்டில் ஆட் பண்ணணும். ஸோ டைட்டில் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் ஹெட்டிங்னு கொடுத்து அதில் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சாங்கில் வர்ற அந்த ஒரு வேர்டை மட்டும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சரனே அப்படின்ற ஒரு அந்த வேர்டை மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஸோ அந்த டைட்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் வர்ற அளவுக்கு இருக்கணும். இந்த லென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எண்டிங் வர நான் வந்துட்டு இழுத்து விட்டுக்கிறேன் அதை. இதோட ஃபாண்ட்டை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது மேலே கிளிக் பண்ணிட்டு நான் எடிட் ஆப்ஷன் போகிறேன். ஸோ ஃபாண்ட்டோட ஆப்ஷன் போயிட்டு நான் கொஞ்சம் ஸ்டைலாக ஒரு ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் ஆப்ஷன் எதனாலும் மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிறேன். அந்த டைட்டிலுக்கு சின்னதாக வந்து ஒரு மோஷன் கொடுக்கலாம். மோஷனை கிளிக் பண்ணிவிட்டு லூப்பில் போயிட்டு
ஹார்ட் பீட் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 எஃபெக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த 2 எஃபெக்ட்டுமே. நான் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கேலரி ஓப்பன் ஆகும். அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பனி விழுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் அது. அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு அப்படியே ஜூம் பண்ணி வச்சு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் நான் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு மேலே வந்து அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ, அதாவது அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடியோ விஷுவலைஸ் ஆகிற மாதிரியான எஃபெக்ட். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பிளெண்டிங் மோடில் போயிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ கீழே இறக்கிட்டு வரேன். அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கீழே கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பாயிண்டில் வச்சுட்டு பின்னாடி இருக்க லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ விஷுவலைஸ் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் தேவையில்லாத போர்ஷன் மட்டும் ஃப்ரண்ட்டில் நான் வந்து அதை கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ஷனை கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டு கொடுத்து கட் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் மூவ் பண்ணி வச்சுட்டு பின்னாடி வந்து லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இப்போ வர இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு இமேஜஸ்லாம் ஸ்லைட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்லைடு மூவ் ஆகி நம்மளுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறப்ப ஃபைனலாக வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி தெரியணும். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜில் ஆல்ரெடி வந்துட்டு பிளர் எஃபெக்ட்டும் இன்னொரு அந்த ஆர்ஜிபி எஃபெக்ட்டும் வந்து நம்ம கொடுத்தனால அது நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அந்த ஸ்லைடு லெஃப்ட்டு போகிறப்ப கரெக்டாக அந்த லெஃப்ட் மூவ் ஆகி போகிறப்ப அந்த இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அதாவது கட் பண்ணிக்கலாம். இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த எஃபெக்ட்ஸ் டேப்பில் போயிட்டு அந்த எஃபெக்ட்ஸையும் அந்த எஃபெக்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளர் ஆப்ஷனையுமே வந்துட்டு நம்ம நன் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் அந்த போஸ்டர்ன்றனால அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொசம்சன்னு தெரியுது. அதனால் அதை மட்டும் இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஜூம் பண்ணி ஃபைனலாக இப்படி தான் தெரியணுன்றதுக்காக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல டக்குன்னு வந்து விசுவல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நம்ம இங்கே ஒரு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்குவோம். இதில் நீங்கள் என்ன ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் வந்து ஜூம் ட்ரான்சிஷன் மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஜூம் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் சேம் அதே இமேஜஸ் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சேம் இதே இமேஜ் இருந்துக்கிட்டோம். ஸோ செகண்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கொடுத்து நமக்கு தேவையான வேறு ஏதாவது வேர்ட்டிக்கலான இமேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்டிக்கலாக சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி வேர்ட்டிக்கலாக வரும். இல்லை லேண்ட்ஸ்கேப் வேணும்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணி 3மே லேண்ட்ஸ்கேப்பாக இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ தேர்டு ஸ்லைடையும் நான் இப்போ கிளிக் பண்ணி அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி தானே ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சிலருக்கு ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். 1080 நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் 4Kல கூட அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.